ராகவ் பற்றி அபி வந்து முழு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினா அபி என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட சாஃப்ட்டாக நடந்துக்கிறாங்க. ஆனால் ராகவ் வந்து தொடர்ந்து அபியை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் வந்து அபி ஏன் வந்து நான் வெறுக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து அபிக்கிட்டே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து நீயும் என் மாமாவும் வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதை நான் நேர்கொண்டு என் கண் கொண்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது அபி வந்து எவ்வளோ சொல்ல பார்க்குறாங்க, இல்லைங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நம்ப மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க அபி, இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளவர் வந்து நான் வந்து அவ்வளோ விரும்புகிறேன். இதில் வந்து நிறைய வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, கலர் கலராக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த ரோஜாக்கள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோஜாவை வந்து அடுக்கி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே உனக்கு இவ்வளோ பிடிக்குமா அபி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டுட்ருக்காங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து முரளி வந்து பார்த்துட்ருக்காரு. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. அந்த ஃப்ளவர்ஸும் வருது. அதை வாங்கின்னு வந்து சந்தோஷமாக வந்து அபிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா வந்து அந்த டைமில் ராகவ் பார்த்துடுறாரு. ராகவ் பார்த்துட்டோன்னா ஐயோ இவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உன்னை பூ யாருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, வேறு யாருக்கு, உன் அக்காவுக்கு தான் அப்படின்றாரு. என் அக்காவுக்கு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கீங்களா? உங்கள் அக்காவுக்கு தான் வாங்கியிருக்கேன், வேணா வந்து பாரு அப்படின்னோடனே அங்கே வந்து நிறைய வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் அடுக்கி வச்சுட்டு, இங்கே பாரு ஆமாம்மா உங்களுக்கு தான் அந்த பூவெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து என்ன ராகவ் என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை மாமா உனக்காக தான் பூ வாங்கினாக்கா அப்படின்னா, ஆமாடா எனக்காக தான் வாங்கினாரு அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாரு. இல்லை இவர் வாட்ச் பண்ணணும், இவர் ஆளே சரியில்லை, உண்மையிலேயே வந்து இவர் நடிக்கிறான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. முரளி என்ன பண்ணுறாரு, அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்குறாரு, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நான் வந்து கிரெடிட் கார்டு பில்லில் கட்டணுமே, இப்போ என்ன பண்ணுறது, மாதம் இவனுங்க தவறாமல் நம்மளுக்கு அனுப்புவானுங்களே பணத்தை, இந்த வாட்டி ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வேணும்னே தான் அந்த ராகவ் எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் போடாமல் இருக்கான், அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நகை விற்கிற ஒரு ஆளை கூட்டின்னு வராரு. அம்மா அவங்களுக்காக ஒரு டிசைன் பார்த்துருந்தேன், அந்த நகை இவர் தான் செய்கிறாரு, இவர் தான் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, எதுக்குங்க இப்போ எனக்கு, இல்லை அம்மா நான் வாங்கி தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை தம்பி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் பணம் பத்தலை, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு அப்படின்னோடனே, அப்படியா கொஞ்சம் நேரம் இருங்கன்னொன்னே, முதல்ல ராகவை போய் கூட்டிகிட்டு வந்து எதுக்காக எனக்கு பணம் அனுப்பிட்டு கேட்க சொல்லு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, அஞ்சலி வந்து பணம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க இந்த பணத்தை கொடுத்துருங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு எதுக்கு அம்மா உங்களோட பணம் அப்படின்னோடனே, எப்போவுமே வந்து அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புவான், இந்த வாட்டி ஏன் ராகவ அனுப்பலன்னு தெரியல, மறந்துட்டுருக்கான் போல் இருக்கு, நான் அனுப்ப சொல்கிறேன், அது வரைக்கும் என் பணத்தை வச்சுக்க, உங்கள் பணம் என் பணம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. எப்படி இருக்குது இந்த நகை அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. உடனே யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து ராகவை கூப்பிட்டு கேட்பான்னு பார்த்தா கேட்காம விட்டுட்டாலே, வேறு எதாவது யோசிக்கிறீமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து பெட் மேலே உட்காந்துட்டு வந்து நிறைய வந்து எல்லாமே எழுதிட்டுருக்காங்க. அதை பார்த்து ராகவ் வந்து இதெல்லாம் எதுக்கு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்க போல எடு அப்படின்றாரு. அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க, நான் ரொம்ப ஆர்டர் வந்திருக்கு நிறைய, அதெல்லாம் வந்து எழுதிட்டு இருக்கேன், சும்மா தொல்லப்படாதீங்கன்றாங்க. இப்போ எடுக்க போறிய எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அவங்க காதில் வந்து ஹெட்செட் மாட்டியிருக்காங்க, அது வந்து தூக்கி எறிகிறாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உடனே எடுக்க பார்க்குறாங்க, கையை வந்து மேலே வச்சுக்கிறாரு ஹெட்செட்டை கையில். அபியால் வந்து குச்சி எடுக்க முடியல, அதுக்கு தான் வளரணுன்றது அப்படின்றாரு. உடனே வந்து அபி வந்து ஓவராக படாதீங்க நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கி பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அபி வந்து ராகவ் கிட்ட நெருங்குறாங்க. அப்போ 2 பேருமே ஒருத்தர் தன்னறியாமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து அபி என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அக்கா வராங்க பாருங்கள், வாங்க வாங்க அஞ்சலி அக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து ராகவ் திரும்புகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக வாங்கிடுறாங்க. வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து அபி வந்து எடுத்து வைக்காமல் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவ ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து அபி சொல்கிறாங்க, உண்மையிலேயே வந்து அஞ்சலி அக்கா எவ்வளோ நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ராகவ் வந்து டென்ஷன் ஆகிறாரு. இவன் மனசில் வந்து என் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்போ வெளிப்படையாக எப்படி பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ளவர் வாஷ் எடுத்து தூக்கி அடிச்சிடுறாரு. தூக்கி கையில் நல்லா அடிபட்டுறது. உடனே ஓடி வந்து பார்க்குறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து வாட்ச் பண்ணிடுறாரு முரளி. உடனே ஓடி போயிட்டு எப்படியாவது வந்து இவங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து காட்டுறாரு. நம்ம வந்து அஞ்சலி கிட்ட, அஞ்சலி பதறி போகிறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடிக்கிறாங்க. நல்லா நடிக்கிறாங்களே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி. ஒன்றுமே ஆகலக்கா, அவளுக்கு ஏதோ கையில் அடிப்படிச்சு அதான்க்கா பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா ஒன்றுமே இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. முரளி பார்த்து வந்து அபி ராகவ் 2 பேரும் முறைக்கிறாங்க. என்னது 2 பேரும் ஒத்துமையாக முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முரளி. இதோட முடியுது.